ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சிம்பிள் அரோமா சமையல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கோங்கூரா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம் போட்டு அது கூடவே ஒரு 4 லவங்கம், ஒரு 2 பட்டை பீஸு ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை. இந்த மசாலா ஃப்ரை ஆகுறப்போ வீடே கமகமன்னு வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆன பிறகு அதிலே ஒரு ஒரு பூண்டு உரித்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இந்த பூண்டையும் நம்ம சேர்த்து அந்த ட்ரை ரோஸ்ட் கூட நம்ம மசாலா பண்ணி போடுறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த மட்டன் கிரேவியை குக்கரில் செய்கிறேன். குக்கர் வச்சுன்னு ஹீட் ஆன பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆயிலில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆனியன்ஸை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறப்போ இந்த கோங்குரா மட்டன் கிரேவி வந்து அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ இதுலேயே நான் கொஞ்சமாக ஒரு 4 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கிறேன். 4 பச்சை மிளகா உடச்சி போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூனு காரம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தனியாத்தூள் அங்கே நம்ம தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சமாக இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆயிலே இந்த மசாலாவை ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனை வர்றப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கேஜி மட்டனுக்கு 2 தக்காளி போதும். ஏன்னா கோங்கூராவில் ஆல்ரெடி புளி இருக்கிறதுனால நம்ம தக்காளி கம்மி பண்ணிக்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டனை இப்போ நாம் மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவில் சேர்ந்து நல்லா மட்டன் வேகும்போது தான் அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நிஜமாகவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு மட்டனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மட்டனை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா நாம் இதை வேக வைக்கலாம். ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். ஆயில் செப்பரேட் ஆகி மட்டன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஆயிலில். மசாலாவோடு சேர்த்து இந்த மாதிரி மட்டன் வேகும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கிரேவி அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துட்டு அதையும் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டனில் வேக வைக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த மட்டனை நாம் 4லேருந்து 5 விசில்ஸ் விட்டுக்கலாம். அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி. என் குக்கரில் வந்து 5 விசில்ஸ் விட்டால் தான் மட்டன் வேகும். இப்போது சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் இப்போ நம்ம விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மட்டன் விசில் வர்றதுக்குள்ளே நாம் வேறு ஒரு அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு ஒரு 4 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கட்டு நாம் சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற கோங்கூராவை சேர்த்துக்கலாம். ஆயிலே கோங்கூராவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கெல்லாம் இது நல்லா ஃப்ரை ஆகிடும். விசில் வர்றதுக்கெல்லாமே கோங்கூரா ரெடி ஆகிடும். இப்போ இந்த கோங்கூராவை நல்லா இந்த நுரையெல்லாம் போய் அதில் இருக்கிற அந்த பிசுப்பெல்லாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி அப்படியே அல்வா மாதிரி வரும். அந்த பதம் வர வரைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்கிற பூண்டு, அதில் இருக்கிற அந்த இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ 7 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், மட்டன் அப்படியே இப்போவே சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோங்கூராவை சேர்த்துக்கலாம். என்ன டெம்டிங்காக இருக்கோ பாருங்கள். இப்போ இதில் கோங்கூராவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் இதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். காரம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குங்க. புளிச்சக்கீரை வந்து கொஞ்சம் புளியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எவ்வளோ சேர்த்தாலும் காரம் பத்தாது. அதுக்காக தான் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கோங்கூரா மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா கோங்கூரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நிஜமாவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு இந்த கிரேவி. ரைஸ் கூட சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.